ஓகேவா. ஸோ இப்ப என்ன பார்க்குறோம் அப்டின்னா, பாராபோலா கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பாராபோலா, எலிப்ஸ் இப்ப ஹைப்பர்போலா பார்க்க போறோம். ஸோ சிமிலர் கான்செப்ட் தான். நம்ம என்ன பண்றோம், எப்பவுமே பேர் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி ஃபர்ஸ்ட் பேர் பண்ணிக்கலாம். இதுல வந்து சென்டர்ல மைனஸ் சைன் வரும். சரியா? நீங்க சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிரும் என்ன மாரி வருதுன்னு. எப்பவும் போல ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ கொண்டு போயிருங்க. செகண்ட் ஸ்டெப்பு 2லருந்து என்ன பண்ணணும்? இது 2லருந்து 9 காமனா இருக்கு. ஓகேவா? சாரி இப்படி எடுக்கக்கூடாது. நம்பர் மட்டும் தான் எடுக்கணும். எப்பவுமே காமனா எக்ஸ் எடுக்கக்கூடாது. 2 9s ஆர் 18 2x. அதேபோல 2லயும் மைனஸ் காமனா எடுத்து 16 காமனா எடுத்துருங்க. y ஸ்கொயர்ட் மைனஸ் 16 4s ஆர் 64. அப்போ 4y வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தட். இத கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தட்ல என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன நம்பர் இருக்கோ அத 2 ஆல டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணேன் அப்டின்னா என்ன வரும்? 1ன்னு வருமா? பிளஸ் 1 ஸ்கொயர். ஓகேவாடா? நம்ம என்ன இங்க ஆட் பண்ணமோ, அதே நம்பர ரைட் ஹேண்ட் சைடும் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடு 199 இருக்கு. அதோட என்ன ஆட் பண்ணணும்? பிளஸ் 9 இன்டு 1 9. நெக்ஸ்ட் 16 இன்டு இங்க கம்பேரிங் த குவான்டிட்டி இங்க கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தட்ல என்ன நம்பர் ஆட் பண்றோம் அப்டின்னா 4y யோட கோஎஃபிஷியன்ட் 2 வரும். இந்த 4y 2 ஆல் டிவைட் பண்ணா 2 வரும். அப்ப 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர்ன்னு ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஏற்கனவே வெளிய ஒரு 16 இருக்கு. -16 இருக்கு. அதோட ஒரு 4 மல்டிப்ளை பண்றேன். -64 நான் லெஃப்ட் சைட்ல ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல -64 ரைட் சைடும் நான் ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா? திருப்பி புரிஞ்சதுக்கா. ஓகேடா. புரிஞ்சுதா? ஓகேடா. நெக்ஸ்ட் ஸ்டெப் 9. இத ஸ்கொயர் மெத்தட்ல பண்ணா என்ன வரும்? x - 1 the whole square பிளஸ் மைனஸ் 16 இன்டு y - 2 the whole square ஈக்குவல் டு இத ஃபுல்லா சால்வ் பண்ணா என்ன வரும்? 208 204 6 144 வரும். ஸோ 144 எல்லா பக்கமும் டிவைட் பண்ணிடுங்க. 1 வரும், இங்க 16 வரும். இங்க 1 வரும், இங்க 9 வரும். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தா x - 1 the whole power 2 by 16 minus y - 2 the whole power 2 by 9 equal to 1. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா a ஸ்கொயர் அண்ட் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல எக்ஸ்பேண்ட் பண்றோம். இதை ஃபுல்லு கேபிட்டல் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். கீழே இருக்கிறத a ஸ்கொயர் வச்சுக்கிறோம். a square equal to 16, b square equal to 9. a equal to plus or minus 4. Sorry, a is equal to 4 and b is equal to 3. ஓகேவா? அதே போல capital X equal to x minus 1. Therefore, small x equal to capital X plus 1. Capital Y equal to y minus 2. Therefore, small y equal to capital Y plus 2. ஓகே. அவ்வளோதான்ப்பா. ஸோ இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படி கேட்பாங்க அப்படின்னா சென்டர் கேட்பாங்க. ஸோ அங்க எப்படி சென்டரோ இங்கேயும் அப்படிதான். இங்க கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்னு எழுதிக்கிறோம். இங்க என்ன பண்றோம்? ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் பிளஸ் 1. சென்டர் 0,0 எப்பவுமே சென்டர் 0,0வா தான் இருக்கும். ஸோ இந்த 0வை கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய்க்கு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 0 பிளஸ் 1 வந்து 1ன்னு வந்துடும். ஒய் வந்து 2ன்னு வந்துடும். ஸோ 1,2 தான் சென்டர். நெக்ஸ்ட் ஃபோக்கை. ஃபோக்கை எப்படின்னா பிளஸ் அங்க என்ன பார்த்தோமோ அதே தான்டா. பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. அப்ப ஏஇ வேணும். இ தெரிஞ்சாதான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். அப்ப இ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா இக்கு எலிப்ஸ்ல என்னமா ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அதுதான் எலிப்ஸுக்கான ஃபார்முலா. எங்க நம்மளோட எலிப்ஸ்ல இ கண்டுபிடிக்கிற எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா.
இதே இது வந்து பிளஸ்ல வந்துச்சுன்னா அது வந்து என்னது ஹைபர்போலா. ஓகேவா? இப்ப நம்ம E கண்டுபிடிக்கணும். Eக்கு ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர். ஃபைவ் பை ஃபோர். ஓகேவாமா? இப்ப ஏஇ கால்குலேட் பண்றோம். ஏஇன்னா என்ன அர்த்தம்? ஏவையும் ஈயும் மல்டிப்ளை பண்றது. இங்க ஏ வேற ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல. ஏ என்ன இருக்கு? 4. சோ இது வந்து 5/4. மல்டிப்ளை பண்ணா 5 தான் ஆன்சரா இருக்கும். அப்ப 5, 0 பிளஸ் ஆர் மைனஸ் 5, 0. இப்ப 5, 0 அண்ட் மைனஸ் 5, 0. ஒருவேளை 5, 0வா இருந்துச்சுன்னா 5ஓட 1 ஆட் பண்ணா 6, 0ஓட 2 ஆட் பண்ணா 2. அப்ப புரியுதா? நான் வேக வேகமா சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? புரியுதுக்கா. தன உனக்கு புரியுதாடா? புரியுதுக்கா. ஓகே, அவ்வளவுதான். மைனஸ் 5, 0 அப்படின்னா மைனஸ் 5ஓட 1 ஆட் பண்ணா மைனஸ் 4 வரும். 4, 0 அண்ட் 0, 2 வரும் இங்க. மைனஸ் 4, பிளஸ் 2. இது 4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா வெர்டிசஸ் கேட்பாங்க. வெர்டிசஸ்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஏவோட வேல்யூ வந்து 4, 4, 0. அப்ப பிளஸ் 4, 0 ஒரு வேல்யூ, மைனஸ் 4, 0 ஒரு வேல்யூ. பிளஸ் 4 என்ன பண்றோம்? 4 plus 1, 0 plus 2. That is 5, 2. Minus 4, minus 4 plus 1, 0 plus 2. Minus 3, 2. Okay, Papa. இங்க பாருப்பா, இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன் பாரு. 16ல இருந்து நான் 16 எடுத்தா இங்க என்ன வரும்? பிளஸ் தானே வரணும். நான் மைனஸ் போட்டிருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இங்க எல்லாமே சைன் மாறும். ஸோ அதனால எப்பவுமே என்ன பண்ணும்? கொஸ்டின் எடுத்து எழுதும் போது கவனமா செய்யணும். ரொம்ப பெரிய வேரியேஷன்ஸ் எல்லாம் இல்ல. இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இங்க எல்லாமே மைனஸ் அண்ட் பிளஸ் சைன் மட்டும் மாறும். -2, -2, -2. அவ்வளவுதான்ப்பா. புரிஞ்சதாடா? புரிஞ்சதுக்கா. ஓகேடா. சரி, இந்த சம் ஈஸியா இருக்கா இல்ல கஷ்டம்? அப்ப 5.23 சால்வ் பண்றீங்களா? டா. ஓகேடா, 26 தான். 26 சால்வ் பண்ணுங்க.